நாளைக்கு கோனி ஐஸ்லேண்ட் போகிறோம். அங்கேருந்து ஈவினிங் மேலே நம்ம ஒரு அதாவது அன்றைக்கி பார்த்தோம்னா கசின் அவங்கள பார்க்குறதுக்காக போவோம். ஸோ இங்கே ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு. இப்போ போய் பிரேக்ஃபாஸ்ட் எப்பயும் போல் நம்மளோட டோஸ்ட்டை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வாங்கிட்டு நம்ம இங்கேருந்து மெட்ரோ எம்ஆர்டி அண்ட் அதுக்கப்புறம் எல்ஆர்டின்னு ஒன்று அது மீன்ஸ் ஸ்கை ட்ரெயின் அதெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளால் அங்கேவே போக முடியும். ஸோ கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் தான். டைம் பார்த்திங்கன்னா இப்போது 8:30 ஆகிடுச்சி. ஸோ எப்படி ஒரு 9:30 நம்ம ஏறிடுவோம். ஏறிட்டு ஒரு 1 hour 1.5 hour அங்கே போயிடலாம். சுற்றி பார்த்துட்டு அங்கே போகிறதுக்கு 4 o'clock மேலே ஆகிடும். பார்ப்போம். இதான் நீங்கள் பிளான். இதான் நெக்ஸ்ட் ஏதாவது நடந்ததுன்னா நம்ம கவர் பண்ணுவோம். ஓகே, அவ்வளோதாங்க. கிட்டத்தட்ட ஒரு சாப்பிட்டு ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்கும். ஒரு எம்ஆர்டி கிட்டத்தட்ட 2 எம்ஆர்டி ஒரு எல்ஆர்டி பிடிச்சி நம்ம இருக்கிறது பொங்கல் பாயிண்டில் இருக்கும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா செரங்கூன் இது பக்கம்தான். லைக் ஒரு 1 kilometer இங்கேருந்து நடந்தான் போய் ஆகணும். ஸோ வாங்க இப்படி நடந்து போயிட்டு உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேருந்து நான் இப்போ இங்கே பாருங்கள் அத்தை போகிற வழியிலே இருக்குங்க போயிடுச்சு. ஸோ அங்கே என்ன ஸ்பெஷல்னால் கொஞ்சம் வைல்ட் லைஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பெருசாக இல்லை, கொஞ்சம் வைல்ட் லைஃப் இருக்குது. ஒரு மாதிரியாக டயர்டாக இருந்தேங்க. சொன்னேன் சாரி நீ என்னென்ன வாங்கணும்னு சொல்ல மறந்துட்டேன். லைக் மெயினாக சொன்னேன்னு நினைக்கிறேன். நான் வந்து 2 டோஸ்ட் வாங்கினோம் இன்றைக்கி. 2 டோஸ்ட்டு ஏன்னா ஒரு டோஸ்ட் பேக் பண்ணிக்கிட்டோம் இங்கே வந்து சாப்பிட்ணுங்கிறதுக்காக. அப்புறம் ஒரு மைலோ ஒன்று வாங்கினேன். அரௌண்ட் இது வந்து $5 10 அதாவது 306 ரூபா சரியா புரியுது. வந்து ஆக்சுவலாக 2 வேலைக்கு நம்ம வாங்கிட்டோங்கிறதுனால தான் ஓகே அப்படின்னு போயிட்டுருக்கோம். ஒரு நாளைக்கு 500 தான் நம்ம பட்ஜெட். இன்னும் ஒரு 200 இருக்குது. ஸோ 200னா கிட்டத்தட்ட $2 மேலே இல்லை. ஸோ ஈஸி, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அப்படியே போயிட்டே இருப்போம். இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது இருக்குங்க. நடந்துகிட்டே பேசுகிறேன். ஊர் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷனுங்க. இப்படி வராதிங்க, அப்படி போ, அங்கே போகாது, அப்படி போ, சுற்றி 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 விட்ருக்காங்க. அப்புறம் இல்லைன்னு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எவனை வேணால் நம்புங்க, அந்த கூகுள் மேப் மட்டும் நம்பாதீங்க. சில நேரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சில நேரம் ரொம்ப மண்டை படசலாக இருக்குது. லைக் வெறும் 800 மீட்டர் கூட இல்லைங்க அங்கேருந்து நம்ம இறங்கினதுலேருந்து. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாம் போகிறதுனால பயங்கர சுற்றி விட்டாங்க. லைக் வந்தீங்கன்னா ஒரு சைக்கிள் ரெண்ட் எடுத்துகிட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, நல்லாயிருக்கும். நடந்து போனால் அப்பா ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குங்க. ஆல்மோஸ்ட் தெரியுது, உங்களுக்கு தெரியுதுங்களா? வந்தாச்சு. சீயை ஒட்டி அப்படியே அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா புனே எல்லாம் வந்துடலாம். கிளைமேட் ஒரு மாதிரி காண்டாக தான் இருக்குது. இவ்வளோ நேரம் வெயில் அடிச்சுது, இவ்வளோ மரத்துக்கடியில் வரேன். இப்போ நெபுலாக இருக்குது பாருங்க. மழையை கூட வந்தாலும் வரலாம். அது வரணும். என்ன சொன்னேன், எங்கே பாரு கன்ஸ்ட்ரக்ஷன். சிங்கப்பூரில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக போயிட்டுருக்குங்க. இப்போது என்ன சிங்கப்பூரில் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, வீடு தான் இல்லை. நம்ம தங்கியிருக்கோம்ல ஹாஸ்டலு, நம்ம ஹாஸ்டல்லையே நிறையா பேர் லைக் ஏஜ்டு பீப்புளே 2-3 பேர் லைக் அவங்க ரெண்ட்டுக்கு தங்குற மாதிரி தங்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தாங்க இது. வந்தாச்சு. இதுக்கும் மேலே டேக் டைவர்ஸ்ன்னு அவனாவது சொன்னானா அவ்வளோ ஐயோ கொண்டேறவனாலும் அவனை சொன்ன மாதிரி அவர் சொன்னபோது கார் பார்க்கிங் இருக்குது, பீச்சஸ் அங்கே இருக்குது. எஸ் ஓகேங்க. உள்ளே போயிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, போயிட்டு கூப்பிட்றேன். போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வா, மறுபடியும் ஒரு ஸ்கை கிராப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. கிளைமேட் நல்ல கிளைமேட்டாக இருக்குது இப்போ. ஓகே, சூப்பர். அங்கே பார்க்குறோம்ல, அது வந்து மலேசியாங்க. மீன் அந்த பில்டிங்ஸ்லாம் தெரியுதுங்களா, அதெல்லாம் மலேசியா. உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல, இங்கேருந்து நல்லா தெரியுது. இது சிங்கப்பூர், அது மலேசியா, இது சிங்கப்பூர்.
கீழே பாருங்க, நாய் வாக்கிங் விட்டு போயிட்டுருக்காங்க. அது நாயாக போனேன்னு தெரில. சரி வாங்க, இது நம்ம ஊர் பீச் மாதிரி தாங்க இருக்குது, ப்ளூ கலர்லாம் கிடையாது. சரி அப்படியே நம்ம அப்படியே அந்த பக்கம் ஐலாண்டு உள்ளே போய் அப்படியே அந்த வழியில் வெளியே வந்துட்டு அங்கேருந்து எம்ஆர்டி எடுத்துகிட்டு போகலாம். எப்படி ஈவினிங் ஆகிட்டோம் இன்றைக்கி. என்னடா இப்போ பாரு சிங்கப்பூரை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிற அழகாக இருக்குது அப்படி இங்கேயும் இருக்குது. ஏதாவது சீ ஒட்டின மாதிரி இங்கேயும் பயங்கர ட்ராஷஸ், அந்த பக்கம்லாம் பயங்கரமாக ட்ராஷஸ் இருக்குது. ஸோ இங்கேயுமே அப்படி இருக்குங்க. அப்படியே அதெல்லாம் பார்த்திங்கன்னா மலேசியா, இது சிங்கப்பூர். அவ்வளோதாங்க. அதுவும் இதுதான் சிங்கப்பூரோட தீவு, இறுதி தீவு. மேபி அந்த ப்ளூ கலர் மலேசியாவோட பார்டராக இருக்கலாம், எனக்கு அதை பற்றி சரியான ஐடியா இல்லை. பட் இது கோனியில் நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த பக்கம் போய் அந்த பக்கம் என்ட்ரியில் வெளியே வந்துடலாம். ஓகே, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே பிளாஸ்டிக்ஸ் பார்க்க முடியாது. பிளாஸ்டிக்ஸ் எங்கேயுமே இல்லை. இங்கே பாருங்கள், சீஷோர் இங்கே கரையில் பாருங்கள் எவ்வளோ பிளாஸ்டிக்ஸ் பாருங்கள். பிளாஸ்டிக்ஸ் ஒரு 80-90% கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணுற சிங்கப்பூர்லேயே எவ்வளோனா, சில கண்ட்ரிலாம் சும்மா தூக்கி போடுவாங்க, பாலி அந்த மாதிரி எடுப்பாங்க. அங்கே எப்படி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வெளியே வந்துட்டுருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ தான் உள்ளே போகிறோம். என்ன ப்ராப்ளமாக இல்லை, ஏதாவது நல்ல விஷயம் தரும். எப்படி இவங்களாம் மார்னிங்காக வந்துருக்கலாம். கோனி ஐலாண்ட் உள்ளே வந்தாச்சுங்க. லைக் ஜூ மாதிரி தாங்க இது. ஸோ மாதிரி இருக்கிறத விட ஒரு ஐலாண்டுக்குள்ளே நீங்கள் சப்போஸ் சில இதெல்லாமே வேலை பார்க்கலாம், அவ்வளோ இல்லைனா பார்க்காம இருக்கலாம். இங்கே எங்கே பைக்கு வந்தீங்கன்னு சைக்கிளோட 2 எடுத்துக்காங்க. பைக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் போகிறதுக்கு, உட்காரதுக்கு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. அப்பா சரி வாங்க, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டு போவோம். ரெஸ்ட் எடுக்கிறப்ப ஒரு நல்ல இடத்த பார்த்துட்டு போவோம். அப்படியே நடந்து போவோம், ஷோர் வழியோ நடந்து போவோம். அடுத்த என்ட்ரி, அடுத்த மேபி நெக்ஸ்ட் என்ட்ரன்ஸ் அந்த பக்கம் வந்துடும். அது உள்ள இருக்கும். அவங்க வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நிறைய மக்கள் சில் பண்ணுறாங்க, லைக் ஏர்ன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வராங்க. பட் என்னென்னா லைக் சோசியலாக பெருசாக இல்லை. பெருசாக ஒரு இப்போ நம்ம ஸ்ட்ரீட் எடுத்துட்டோன்னா ஒரு 5-10 பேர் அட்டி போட்டு உட்காந்துருப்பாங்களா, அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை. நைட் டைமில் ஆனால் எல்லாருமே பியர் சாப்பிட்றாங்க. ஐ மீன் ஒர்க் பண்ணுற எல்லாருமே பியர் சாப்பிட்டு தான் கூட சைடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் முடிக்கிறாங்களே. இல்லை அது வரையும் எதுவுமே பண்ணுறதில்ல. ஸோ இதுதான் அந்த மக்கள் நான் புரிஞ்சுட்டது. ஐயா சோசியலாக இருக்கிறதுக்கு ஈவினிங் டைம் வந்துடுறாங்க. அண்ட் ஒர்க் டைமில் பர்ஃபெக்டாக இருக்காங்க. ஒர்க் தான் ஃபஸ்ட்டுங்கிற மாதிரி பர்ஃபெக்டாக இருக்காங்க. அண்ட் சும்மா சின்ன 10 நாளில் என்னங்க நமக்கு தெரியும். அவங்க கூட வாழ்ந்ததா லைக் அட்லீஸ்ட் ஒரு 6 to 12 months அது இருக்கணும். அப்போ தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படிலாம் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியும். பைசைக்கிள் எடுத்துகிட்டு வந்துருக்கணுங்க, தப்பு பண்ணிட்டோம். நான் எங்கே ரெண்டு கிடைக்குன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன், அப்படி எதுவுமே கிடைக்கல. இந்த எண்டில் கொடுத்துருக்கேன். அண்ட் இங்கே என்னென்னலாம் பார்க்கக்கூடிய க்ரீச்சர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க, பேர்ட்ஸ்க்கு. இது நம்ம பார்த்திங்கன்னா இதுலேயே பார்த்தோம், கடை போனால் லாசரஸில் பார்த்தோம் இந்த பேர்டை. பட் நான் இது தாங்க எதிர்பார்த்துட்டே இருக்கேன். சீ ஈகிள், அது சீ ஈகிள் நான் எதிர்பார்க்கல, சீகிள் தான் எதிர்பார்த்துட்ருக்கேன். அது இங்கே பார்க்க முடியல. இது 2 பார்த்த மாதிரி தெரியல. இது நம்ம லாசரஸில் பார்த்தோம்.
பாருங்கள் தண்ணி இங்கே வரும் போல், லைக் ஹை டைடு வரப்போ இங்கே தண்ணி வரும் போல். இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட ட்ராஷஸ் இருக்குது, இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. அண்ட் நான் கண்டிப்பாக பெட் பண்ணுறேன், இது வந்து இங்கே வரவங்க தூக்கி போடுறதே கிடையாது, அலையிலேருந்து அடிச்சுட்டு வருது. இப்போ அலை எவ்வளோ தூரம் வருது பாருங்க. அப்போ கண்டிப்பாக பீச் பக்கத்தில் வந்துட்டு நினைக்கிறேன். ஏதாவது பார்க்கக்கூடிய விலங்குகள் ஏதாவது இருக்கா, ஏதாவது போட்டிருக்கு. ஓ, இங்கே வந்து பூக்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்குது. பார்க்கலாம், நமக்கு லக்கு இருந்தால் சீடாக பார்க்க முடியும். ஓ, ஜெல்லிஃபிஷ், பாக்ஸ் ஜெல்லிஃபிஷ் இங்கே இருக்காங்க. பாக்ஸ் ஜெல்லிஃபிஷ் ஹவ் பீன் ரீசென்ட்லி ஸ்பாட்டட் இன் சிங்கப்பூர் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஆமாங்க, நம்ம எப்படி இறங்குற ஐடியாவில் இல்லை, ட்ரெயினிங் இருக்குது, எல்லாமே இருக்குங்க, கேம்பிங்கே பண்ண முடியும். அங்கே நம்ம அப்படியே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது பீச்சஸ். நார்மலான பீச் தாங்க, லாஸ்ட்ரஸ் அளவுக்குலாம் இல்லைங்க. கண்டிப்பாக நீங்கள் லாஸ்ட்ரஸ் போகணும், இதெல்லாம் கூட பெருசு இல்லை. கொஞ்சம் அப்படி நடந்து போய்ட்டுருவோம். வாங்கிட்டு வந்தால் கொஞ்சம் சிப்ஸ் கொஞ்சம் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு மணி ஆல்மோஸ்ட் 11 மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், கம்மியாக இருக்க வாய்ப்பு இல்லை, வாங்கிக்கல 11:15. ஓகே, 11:30 மேலே நடக்க ஆரம்பிப்போம். இங்கேருந்து அரௌண்ட் 1 கிலோமீட்டர் தாங்க இருக்கும், அவ்வளோதான். சின்ன ஐலாண்ட் தான். எஸ், அதை பார்த்துட்டு நம்ம நிறைய பேர் கேட்கலாம், மேபி ஏன் நீங்கள் வந்து சி அக்வாரியம் போல் இன்னும் ஏன் செந்தோசா ஐலாண்டு பெருசாக நீங்கள் சுற்றலைன்னு கேட்கலாம். எனக்கு வந்து பர்சனலாகவே ஒரு சில இடத்துக்கு போகணும் அப்படின்றது தான் என் பிளானே போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த பிளான் படி தான் நடந்துகிட்ருக்கு, இது வரைக்கும் பிளான் படி தான் போயிட்டுருக்கு. ஒரு சில விஷயத்த பார்க்கணும், அதுக்காக வந்தேன். சி அக்வாரியம் போனால் இதை விட பயங்கரமாக தான் பார்க்கலாம், ஃபிஷ் ரொம்ப பக்கத்துலேயே பார்க்கலாம் தான். பட் அது எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன சொல்கிற மாதிரி தான் எல்லோரும் பண்ணணும்னா நிறைய பண்ணுங்க, நமக்கு என்ன பிடிக்கும், நம்ம என்ன பண்ணணும், அது பண்ணாலே நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். பேக் பேக்கரோட மெயின் விஷயமே அதுவாக தான் இருக்கும். ஒரு விஷயத்துக்கு வருவான், அந்த விஷயத்தை மட்டும் பண்ணி நீட்டாக ஜாலியாக இருந்துட்டு போகலாம். ஸோ வந்தோம், இங்கே முக்கியமான காரணம் அந்த 3 ஐலாண்ட் பார்க்கறதுக்காகவும் அப்புறம் யூனிவர்சல் ஸ்டுடியோ பார்க்குறதுக்கு தான் முக்கியமாக நம்ம வந்தது. அப்புறம் புத்தாவோட டூத் டெம்பிள் இருக்குல்ல, அது பார்க்கறதுக்கு தான். அதுதான் முக்கியமான பார்க்க வேண்டிய ஸ்பாட்டாக இருந்துச்சு. அப்புறம் ஹக்கர்ஸ் சென்டர்ஸ் பார்க்கணும்னு பார்த்தேன். ப்ராப்ளி அந்த 3 தான் முக்கியம், ஐலாண்ட், யூனிவர்சல் ஸ்டுடியோ, அப்புறம் இந்த இது புத்தா டூத் டெம்பிள். அது 3மே நான் பார்த்துட்டேன். ஸோ சைனா டூர் எடுத்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. இவ்வளோதான் ஒரு பேக் பேக்கிங் நம்ம எதிர்பார்க்கலாம். மணி இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக போகலாம், டைம் இருக்குன்னா போகலாம். பட் நம்ம வந்ததுக்கான விஷயம் இதுதான், நம்மளோட பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த விஷயங்கள்லாம் இதுதான். ஸோ அதை பண்ணியாச்சு. அடுத்த பக்கெட் லிஸ்ட்டை பார்ப்போம். நாளைக்கு ஒரு நாள் ஃப்ரீயாக தாங்க இருக்குது. நாளைக்கு ரைன் ஃபாரஸ்ட் போகிற மாதிரி இருந்தது, பார்க்கலாம். நாளைக்கு ஃப்ரீயாக இருந்ததுன்னா சி அக்வாரியம் கூட போகலாம். பார்க்கலாம், நாளைக்கு அது மைண்டை பொறுத்து தான், நீங்கள் என்ன தோணுதோ அதை பண்ணிடுவோம். ஓகே, அப்படியே அந்த இடத்துல சிப்ஸ் சாப்பிட்டுட்டு லைட்டாக தண்ணி குடிச்சிட்டு அடுத்த டெஸ்டினேஷன் நோக்கி போகலாம், அடுத்த பீச்சஸ் நோக்கி போகலாம். ஓகே, இங்கே பீச்சஸ்லாம் சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லைங்க. லைக் ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்லேருந்து எப்படி இருக்கும் அது மாதிரி சின்னதாக எல்லாம் வந்து அடிக்குது, அதில் தான் பெருசாக இதில் வந்த மாதிரி எப்படியாவது ஷூ நனையாமல் ரிட்டர்ன் போயிடணும். அதுதான் முக்கியமான விஷயம் எனக்கு. ஏன்னா ஏகப்பட்ட ட்ராஷஸ் இருக்குது. நான் பார்க்குற வரைக்கும் எல்லோரும் ஏகப்பட்ட பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அழுறாங்க, இருந்துமே இவ்வளோ ட்ராஷஸ் வருது. ஏன்னா பக்கத்தில் மலேசியாவிலேருந்து வரது இருக்கலாம். அண்ட் இங்கே வரவங்க போடுறதுக்கு வாய்ப்பு வந்து 90% கம்மி தாங்க, ஐ கேன் ஷுவர். ஏன்னா நீங்கள் வந்து எம்ஆர்டியில் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. எம்ஆர்டியில் நீங்கள் கவனிச்சிங்களா, நமக்கு வந்து இந்த உள்ள ஃபுட்டை யாருமே எடுத்துக்கலாங்க, ஃபுட் எடுக்கல, ஒரு ட்ரிங்க் குடிக்கல, ஒரு கவர்மெண்ட் ஒரு விஷயம் சொல்லுதுன்னா அந்த விஷயம் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. லைக் அவங்க சொல்கிறத படி தான் கேட்கணும்ப்பா, அதான் கரெக்டாக இருக்கும், கவர்மெண்ட் சொல்லுதுன்னா நல்லதுக்கு தான் அப்படிங்கிறத எடுத்துக்கிற மனப்பக்குவம் இருக்குது இங்கே இருக்கிற மக்களுக்கு. ஏன்னா இங்கே இன்னொரு இருப்பாங்க, எப்படியுமே மக்கள் தொகை தமிழ்நாடு அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஆனால் யோசிங்க, இது வந்து சேலம் சைஸ் தான் இருக்குது, இந்த ஊர் சிங்கப்பூர் சிட்டியே சேலம் சைஸ் தான். அது ஒத்துக்கணும்னா மக்கள் தொகை பார்த்திங்கன்னா சென்னையோட அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சென்னை தமிழ்நாடு அளவுக்கு இருக்கலாம், எனக்கு சரியாக தெரியல, நான் கீழே போடுறேன்.
யா அதான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அவங்க அதை ஏற்றுக்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா இவங்களே எப்படி இருக்காங்கன்னா லைக் ஜாப்பனீஸ்லாம் ஒரு ஒரு ரூல் போட்டாங்கன்னா ரூல் அப்படியே ஒபே பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் ஜாப்பனீஸ்லேயும் நம்ம ஒரு 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 ஸ்டூடியோஸ் நம்ம லைக் எப்படி ஸ்டூடியோ மாதிரி எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை நான் போகணும் இஃப் பாசிபிள். என்னோட தெரிஞ்சு அதான் நம்ம போகிற மாதிரி இருந்தால் ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் கண்ட்ரியில் செகண்ட் கண்ட்ரியாக இருக்கும். சப்போஸ் பேக் பேக்கிங் முடிஞ்சது அப்படின்னா பார்க்கலாம். அடுத்த மாதிரி அமௌண்ட் வரணும். இங்கே ஒரு இது பரத அமௌண்ட் வச்சு அதனால் பேக் பேக்கிங் பண்ணுவோம் அப்படின்னு கைண்ட் லைக் தனியாக இருக்கிறது சந்தோஷமாக தாங்க. சந்தோஷம் தட்டி ஒரு நிம்மதி கணக்கில் நான் பாட்டு 10 நாளாக ஜாலியாக சுற்றுறேன். யாரையும் கண்டுக்கிறதில்ல. நேற்று 1 மணிக்கு எந்திரிச்சு சுற்றிட்டு இருந்தேன். தூக்கம் வரல. நேற்று நைட்டு 12 இருக்கும். 1 மணிக்கெலாம் தூங்கிடுவேன். எப்படியுமே 12 இருக்கும், 12:30 அந்த ரேஞ்ச் இருக்கும். செம்ம வைபுங்க சென்னை. லைக் வைப்புனா பாட்டு, மியூசிக்கு, டான்ஸு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா. ஆனால் என்னென்னா ஏகப்பட்ட பேர் ட்ரிங்க் பண்ணுறாங்க. ட்ரிங்க் பண்ணாதவங்களே கம்மிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதுக்காக சின்ன பசங்களாம் ட்ரிங்க் யாருமே நான் பண்ணி பார்க்கல. பெரிய பசங்க ட்ரிங்க் பண்ணாதவங்க, ஸ்மோக் பண்ணாதவங்க யாரையும் நான் பார்க்கல. அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் நான் விசாரிச்ச வரைக்கும் சீன் கேட்ட வரைக்கும் நீ இருக்கிறது கொஞ்சம் எல்லோரும் வரக்கூடிய இடம் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் நினச்சேன் எல்லா இடத்துலையும் போயிருக்கேன். அப்படி கிடையாது. இந்த ஒரு இடத்துல தான் அப்படி இருக்கும். ஒரு ஹாப்பனிங்கான டவுன் அப்படிங்கிற அந்த இடத்துல நான் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தோணுது ஓகே இந்த மக்கள்லாம் காலையில் நல்ல வேலை செய்வாங்க. நீங்கள் யூரோப் கண்ட்ரி இடத்துல நார்வேலாம் அப்படி தான் எனக்கு கேட்ட வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே. நமக்கு ஒரு சில பேர் நார்வேல தெரியும். ஸோ அவங்க சொல்கிறது அதுதான். த்ரூ அவுட் 5 நாள் வேலை செய்வாங்க. அடுத்த 2 நாள் ஜாலி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவோம். இந்த சென்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இதை கொடுங்க. லைக் நம்மளோட பக்கெட் லிஸ்ட்டில் நீங்கள் அதான் சொல்லுங்கள் சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தது. இதுவும் போடணும்னு தெரியல. நம்ம பக்கெட் லிஸ்ட்டில் டாப் காஸ்ட்லிஸ்ட் கண்ட்ரியில் இருக்கிற ஒரே கண்ட்ரி நார்வே மட்டும்தான். அதுதான் பண்ணுவோமா எப்படின்னு தெரியல. அங்கே இருக்க நார்தன் லைட்ஸ் பார்க்கணும். சின்ன வயசுலேருந்து எனக்கு ஆசை. நார்தன் லைட்ஸ் வேறு இப்போ ஸ்கேட்ரிங் ஆகிட்டே இருக்குது, குறைஞ்சிட்டு வருது. ஸோ அது நம்ம சீக்கிரம் ஒரு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் எல்லாம் இருக்குமாங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. ஸோ அதை நினச்சி இன்னும் பயமாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம போய் அந்த நார்தன் லைட்ஸை கண்ணில் பார்க்கணும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை எனக்கு. அதுக்கு ஒரு நாள் பிளான் பண்ணுவோம். பட் என்ன தான் நானும் சிங்கப்பூரில் அப்படி கேள்விப்பட்டேன். சிங்கப்பூரில் சரக்கு ரொம்ப காஸ்ட்லி, பைக் காஸ்ட்லி, கார் காஸ்ட்லி அப்படின்னா. இங்கே வந்து பார்த்தா ரோல்ஸ் ராய்ஸ் நீங்கள் அது ரோல்ஸ் ராய்ஸ் நான் எஸ்யூவி பார்த்ததே இல்லை வாழ்க்கையில். அப்படி ஒரு எஸ்யூவி பார்த்தேன். அதுவாக இருக்கட்டும், மாடிஃபைடு கார்ஸாக இருக்கட்டும். நான் அந்த ஃபோட்டோ நான் கீழே போடுறேன். ஒரு பேட்மேன் சிம்பிளோட ஒரு கார் நல்லா மெரண்ட் அதை பார்த்து அந்த காராக இருக்கட்டும். பைக்ஸ் பார்த்தேன். டுக்காட்டி 390, 900cc பைக்ஸ், 1000cc பைக்ஸ்லாம் பார்த்தேன். அப்புறம் பியர்லாம் காஸ்ட்லி. நாங்கள் இங்கே வந்து பார்த்தா எல்லாம் பீர் அடிச்சுன்னு இருக்காங்க அப்பயும். ஸோ எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் எல்லோரும் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க இங்கேயும். ஸோ அதான் சொல்லணும்னு நினச்சேன். சரி ஓகேங்க, பெஸ்ட்டாக பேசிகிட்டே இருக்கலாம். லைட்டாக சாப்பிட்டுட்டு அடுத்த டெஸ்டினேஷன் நோக்கி போவோம். பாய். இப்போ பார்த்தீங்கன்னா சரங்குன் டேம் பக்கம் போனால் தான் நம்ம அப்படியே வெளியே போக முடியும். இப்போ நம்ம இங்கே இருக்கோம். ஆல்மோஸ்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் நடந்து போடுங்க. ஐயோ எஸ். அது மட்டும் இல்லை, இங்கேயுமே நீங்கள் போனால் சும்மாலாம் போக முடியாது. இப்படி போய் எம்ஆர்டிலாம் எங்கேயோ இருக்குங்க. ஸோ கைண்ட் ஆஃப் அது நடந்து போனோம். பட் பெருசாலாம் கஷ்டமாலாம் இல்லைங்க, ஜாலியாக தான் நடந்து போயிட்டுருக்கேன். ஆனால் இருந்தாலும் மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா நடந்தது மட்டுமே ஒரு 3-4 கிலோமீட்டர் இது வரைக்கும் நடந்திருப்போம். எம்ஆர்டிக்கு அதுக்கு இதுக்குன்னு பேக் பேக்கிங்கில் இது ஒரு நல்ல சந்தோஷமான விஷயமாக தான் இருக்குது. ஓகேங்க, அப்படியே மெயின் இதுக்கு போய்ட்டு ரோட் போய்ட்டு போகிறேன். ஏன்னா இங்கே நம்ம நிறையா குஞ்சு போகணும். இங்கே பாருங்க, நார்மலான தண்ணி, ப்ளூ வாட்டர்லாம் கிடையாதுங்க. லைக் பீச்சுக்கு நடந்து போய்ட்டுருந்தோம். நாங்கள் பார்த்தோம். இங்கே பாருங்கள், ஐ மீன் ப்ளூ கிராப். அவர் விட்டுருவார், கவலைப்படாதீங்க. கொரோனாதெல்லாம் இங்கே வந்து இல்லீகல். ஸோ அவர் பிடிச்சி பார்க்கணுன்னு பார்த்துட்டு விட்டுருந்தாரு. இது ஒரு சின்ன ஒரு பேத்து மாதிரி ஒரு போகுது. இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்கு ஓடுது.
உங்களுக்கு அங்கே தெரியுதா இல்லையான்னு தெரிலங்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டக் போட் இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா பெரிய ஷிப் ஒன்று வந்துட்டுருக்கு. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு எனக்கு வேறு சரி நம்புகிறேன். அது பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு வருதுங்க ஒரு போட்டு தனியாக. இப்போ அதோட பவர் என்ன புல்லிங் பவர் இருக்குன்னு நினச்சி பாருங்க. ஐயோ வேற மாதிரிங்க செயலாவே. ஆமாம், நம்ம பாயிண்ட் அந்த இது கொஞ்சம் சாப்பிட்டோம், லைட்டாக பசிச்ச மாதிரி இருந்துச்சு. அதை சாப்பிட்டுட்டு அங்கே போகலான்னு இது காட்டணும்னு நினச்சேன். அதோட அப்போ ஒரு பவர் பாருங்கள், அசால்ட்டாக எடுத்து போயிட்டுருக்கு. ஒரு ஷிப்பு, நான் சொல்கிறது என்ன, நடக்கும் போது இருக்கிறது வேறுங்க, ஒரு ஷிப் இழுத்துட்டு போதுங்க. அப்பா அதோட பவர் புல்லிங் பவர் என்னவா இருக்குன்னு நினச்சி பாருங்கள். வேறு லெவலுங்க, சான்ஸே இல்லை. ஆசிவான அந்த ஷிப்பை பாருங்களேன். அப்பா அதில் ஒரு 5 பேர் நடந்து போகிறாங்க. உங்களுக்கு தெரியுதா இல்லை தெரியல, எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் அவங்க லைக் அவங்க ஒரு நேம் அளவுக்கு தான் இருக்காங்க, அதில் இருக்க நேம் அளவுக்கு தான் இருக்காங்க. ஓகே நினைஞ்சிருச்சுங்க, கூட நினச்சிக்கிட்டே இருந்தேன். சரி ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன டக் போட் நான் சொன்னல, இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இருக்குது. இப்போ சின்ன டக் போட்டு எவ்வளோ பெரிய ஷிப்பு பாருங்கள் இழுத்துட்டு போகுது. மொத்த டக் போட்டு தான் எங்களுக்கு இந்த ரெட்டுக்கும் பிளாக்குக்கும் சம்மந்தம் இல்லை. ரெட்டு விட்டுருங்க, பிளாக்கு தான் இழுத்துகிட்டே வருது. டக் போட்டுக்கு எவ்வளோ புல்லிங் கெப்பாசிட்டி. அது இங்கே ஏதோ ஒரு இது மாதிரி இருக்கும், கண்டெய்னர் மாதிரி இருக்கும், ஷிப்ஸ் கண்டெய்னர் மாற்றுற மாதிரி என்னன்னு தெரியல. ஜோக்கிங்க சொன்ன மாதிரி ரோடு இந்த பக்கம் க்ளோஸில் இருக்குது, அதனால் சுற்றிட்டு தான் போகணும். சரி அதுவே வேஸ்ட்டாக போச்சுங்க. நாங்கள் போவோம், என்ன பண்ணுறது. சொன்ன மாதிரி மூடி இருந்தது. ஸோ அங்கே போகிறாங்களே 2 பேர், அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தப்போ, அவருக்கு பின்னாடி போகிறாருல, அவருக்கு 73 வயசு ஆகுங்க. பார்த்தா அப்படி தெரியுதுங்களா? அடா இப்போ தாங்க அந்த இடத்துல அந்த சீ ஆட்ரஸ் இருந்துங்க. ஆக்சுவலி நீங்கள் இந்த இது வழியாக வந்தீங்கன்னா, டேம் வழியாக வந்தீங்கன்னா பார்க்கலாம். இப்போ அந்த இடத்துல இருந்தது, அதுக்குள்ளே உள்ளே இறங்கி ஓடிடுச்சுங்க. ஒன்று தான் இருந்தது. பட்டு பரவாயில்லங்க, வந்ததுக்கு அது கொஞ்ச நேரம் தான் பார்த்தோன்னே சடன்னு ஓடிடுச்சு. என்ன வாக்குன்றீங்க தண்ணியில், பார்க்கலாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், இங்கே இருந்து பார்த்தோன்னா போவோம். பட் கண்டிப்பாக இதே மாதிரி இப்போ அந்த இடத்துல இருக்கணும். பட் இங்கே சூப்பரான இடங்க, ஏறி கரெக்டாக உள்ள படத்துக்கு தான் உங்களுக்கு வங்கு மாதிரி ஒரு இடம் இருக்குது. சே உங்களுக்கு அதை காட்டியிருக்கணுங்க. இப்போ நானே திருப்பி அதை பார்க்கணுன்னா கூட கஷ்டமாக இருக்குது. சரி ஓகேங்க, நம்ம போக வச்சு இந்த இது ஃபோட்டோ இங்கே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் நான் ஆஃப் பண்ணேன். இட்ஸ் ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டும் திருப்பி 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போகணுங்க. நான் சொன்னார் 2.4 கிலோமீட்டர் நடந்து போகணும். என்ன பண்ணுறதே தெரிலங்க, ரொம்ப வெறுப்பாக இருக்குது. இங்கே அந்த அளவுக்கு இப்போ கொனிஸ்டாண்ட் வர மாதிரி இருந்தால் இப்போ வர வேணும். ரைட், முடியலங்க சுத்தமாக. இங்கே உட்கார மாதிரி இடம் இருந்தால் கூட பரவாயில்ல, உட்கார மாதிரி இடம் இல்லை. ஓகே, ஒரு அழுத்தினா போதும். ஒரு 20 மினிட்ஸ் வாக்கிங், 30 மினிட்ஸ் வாக்கிங். ஐயோ டஸ்ட்டு ஹைங்க. இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, கேட்டு பார்ப்போம். இவங்க அங்கே போகிற மாதிரி இருந்தால் ட்ராப் பண்ணுவாங்க. அந்த பக்கம் 1 கிலோமீட்டர் நடந்து வந்தாங்க. இப்போ இந்த பக்கம் அடுத்த சிக்னல் போய் அங்கேருந்து 1 கிலோமீட்டர் நடந்து போகணுங்க. இந்த ஊர் லிஃப்ட்டு தர மாட்டேறானுங்க. அப்புறம் நான் வந்து தமிழண்ணன்ட்ட கேட்டேன் ஒருத்தர்கிட்ட. அவர் சொன்னார், இங்கே வந்து சப்போஸ் உங்களை ஏற்றிட்டு போகிறப்போ ஏதாவது ஆச்சுன்னா அவங்கள இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ண முடியாது அப்படின்னாங்க. அப்போ லிஃப்ட்டு ஒரு பைக்கார்ட்ட கேட்டேன். அவர் வந்து என்ன சொல்லிட்டு ஹெல்மெட் இல்லை அப்படின்னு விட்டார். இங்கே இப்போ நம்ம ஊரை இதுதாங்க நம்ம ஊரில் ஒரு சந்தோஷம். ஏறி அவனுக்கு இடம் லிஃப்ட்டு கேட்டாலும் அடுத்த நிமிஷம் கொடுத்துருவாங்க.
இதுதாங்க ஒரு ரூல் படி ஃபாலோ பண்ண இது ஒரு மிகப்பெரிய தலைவலிங்க. இப்போ ஒருத்தர் கஷ்டப்படுறான்னா அப்போ ஹெல்ப் பண்ணாமல் இருக்க மாதிரி தானே இருக்குது. இப்போது அது வந்து அவங்க மேலே தப்பு கிடையாது. பட் தேர் ஃபாலோயிங் ரூலில் இந்த ரூல் இப்படி இருக்குல்ல, ரூலுக்கு இந்த பக்கமும் ஒரு வழி இருக்குது. அண்ட் சிங்கப்பூரில் இப்படி ஒரு இடம் இருக்குது. இங்கே பாருங்க, அந்த மூளை வரைக்கும் ரோடுங்க, நம்ம ஊர் ஹைவேஸ் மாதிரி இருக்குங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் தான் போகுது இந்த இடத்துலலாம். ஓ அப்பா தலை வலிங்க, அதெல்லாம் முடியல. பயங்கரமாக ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது இன்றைக்கி. ஏன்டா உள்ளே வந்தோன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை. ஒர்த் மீன்ஸ் உள்ளே நல்லா இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், காக்கா பார்த்துட்டுங்க. இங்கே பாருங்கள், புறா காக்கா இங்கே பாருங்க இருக்குது. இங்கேயும் காக்கா உண்டு. ஆனால் கரண்ட்டு கம்பெல்லாம் மேலே எதுவும் கிடையாது, எல்லாம் அண்டர் கிரவுண்டு தான். ஓகே, ஆனால் அது இல்லாமல் இந்த கிளைமேட் பார்க்க இப்போ நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அந்த ஹீட்டுன்னு ஒன்று சொல்லலாம், ஹியூமிடிட்டிமாங்கல்ல, ஐயோ அப்பா தாக்குதுங்க. டிஷர்ட்டில் நனைஞ்சிருச்சு எனக்கு பின்னாடி. அவ்வளோதான். அந்த சிக்னல்லேருந்து ரைட் எடுத்து உள்ளே போனோன்னா எல்ஆர்டி வந்துடும். அடுத்து ஒரு எம்ஆர்டி பிடிச்சா அங்கேருந்து நம்மளோடதுக்கு போயிடலாங்க. நம்ம சைனா டவுனுக்கே போயிடலாங்க. சிங்கப்பூர் வந்து ஃபஸ்ட் எவர் ஸ்டேட் ஆகுங்க. ஐயோ, அதாவது தெரியும் எங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? சின்னதாக கருப்பா தெரியும் நம்புகிறேன். அதான் ஃபஸ்ட் எவர் ஸ்டேடாக நான் சிங்கப்பூர் வந்து பார்க்குறது. லைக் பாருங்கள், கழுத்தில் காலரே இல்லை அதுக்கு. அது தெரியுதுங்களா? லைட்டை ஓட்டு எங்கே இருக்கணும், அதுக்கெல்லாம் உள்ளே புதரில் போயிடுச்சுன்னா என்ன அவ்வளோ அழகாக புதரில் போயிடுச்சு. ஒரு நாள் அது ஹோமாக இருந்து எப்படி சாப்பிடும். சரி, எனிவே அங்கே பார்த்தோம், ஸ்ட்ரீட் டாக் பார்த்துருக்கோம் சிங்கப்பூரில். அங்கே போவோம். நம்ம லாஸ்ட்ரஸில் தீவில் ஒரு 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 பள்ளி பார்த்தோம்ல, அது பாருங்கள் இங்கே இருக்குது. அதுக்கு உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. இந்த கரெக்டாக அந்த இதுக்கிட்டே தான் இருக்குது. மூவ் பண்ணுது அழகா. அடே அப்பா, இப்படி ஸ்லோவாக போகுது. காட்ஸிலா அந்த சின்ன வயசுலலாம் காட்ஸிலா பார்ப்போம் தெரியுமா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியுதுங்க, மூவ் ஆக தெரியுதுங்களா? மூவ் ஆகிட்டுருக்கு. சின்ன வயசில் காட்ஸிலா படம், அந்த சின்ன சின்ன நாடகம் வரும் அனிமேஷனு, அதில் காட்ஸிலா எப்படி தான் தண்ணியில் போகும். அந்த வாழை மட்டும் அழகாக ஆட்டிக்கிட்டு அதே மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஓகே பாருங்க, எவ்வளோ மேசிவான ஒரு ரிவர் ஓடுது பாருங்க. ஓகே, அங்கே எல்ஆர்டி போகுது, ஸ்கை ட்ரெயின். நம்ம ஊரில் போய் ஸ்கை ட்ரெயின், இங்கே அது பேர் எல்ஆர்டி. ஓகே, பிரிட்ஜ் ஏறி இறங்கியாச்சுங்க, அவ்வளோதான் முடிஞ்சது. இன்னொரு 5 மினிட்ஸ் தான் கூட ஆகாது வாக்கிங். போயிட்டு ரூம் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு 11:30க்கு அங்கேருந்து எந்திரிச்சு வந்தோமா. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:15, 2:15. ஆல்மோஸ்ட் அங்கிட்ட ஒரு 1/2 அன் ஹவர். ஐயோ எப்போ 3 மணி நேரம் நடந்திருக்கோங்க. நம்பவே முடியல. எங்கள் காலையில் டயர்னஸ் அதிகமாக இருக்குது. பெருசாக காலையில் வந்ததில்லை, டயர்னஸ் கண்டிப்பாக இருக்குதுங்க. அவ்வளோதான், மேலே போயிட்டு ஃப்ளோர் போயிட்டு ஒரு ஃப்ளோர் தான். ஏன்னா ஏர் கண்டிஷனே இருக்காங்க, இருக்காதுங்க. ஏதோ ஒரு பெரிய விஷயம் எல்லாத்தையும்